back to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஹெல்தியான banana bread செய்ய போறோம். அதுவும் choco banana bread. கிட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கும். ஹெல்தி வெர்ஷனா நம்ம wheat flour, நாட்டு சக்கரை இதெல்லாம் யூஸ் பண்ணி செய்ய போறோம். சோ வாங்க டக்குன்னு ரெசிபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த banana breadக்கு நல்ல பழுத்த ஒரு 3 பனானாவை நான் எடுத்துக்கிறேன். செவ்வாழை தான் எடுத்துருக்கேன்னா ஸோ அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. இது நம்ம மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணோன்னா அது சீக்கிரம் கருத்துடும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ இதில் 2 எக் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எக்லெஸ் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு 1/4 கப் தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு 1/2 கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். இதை பவுடர் பண்ணியும் ஆட் பண்ணலாம், இல்லை இப்படியும் ஆட் பண்ணலாம். நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 கப் வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 3 ஸ்பூன் அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் ஒரு கொஞ்சமாக மாவு போட்டு இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பனானா ப்ரெட்டில் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக வால்நட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேஷ்யூ, கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ். இதில் ஒரு ஸ்பூன் வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடுற தொட்டு அது அந்த ப்ரெட்டுக்குள்ளே போயிட்டு நல்லா அது செட்டில் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு லோஃப் டின்னில் இந்த மாதிரி பட்டர் தடவிட்டு நம்ம பேட்டரை ஊற்றிடலாம். நல்லா தட்டி விட்டுருங்க. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இந்த வால்நட்ஸும் சாக்கோ சிப்ஸும் நல்லா போட்டுக்கோங்க. இது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் நான் அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் நீங்கள் கேக் பேக் பண்ணுற மாதிரியும் அது மாதிரியும் பண்ணலாம். ஸ்டவ் டாப்லேயும் ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு அதை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவனில் வச்சு ஒரு 45 மினிட்ஸ் நான் 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டவ் டாப்லேயும் அதே மாதிரி தான் நல்ல சிம்மில் நீங்கள் ஒரு 35 to 40 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்து பாருங்கள். அண்ட் டூத்பிக் வச்சு செக் பண்ணுங்கள், எதுவும் ஒட்டாமல் வரணும். சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா ஆறின பிறகு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு யம்மியான பனானா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த மாய்ஸ்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த சாக்கோ சிப்போட சாக்கோ ஃப்ளேவரோட சூப்பரான பனானா பிரெட் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு யம்மியான பிரேக்ஃபாஸ்ட் இது. சூப்பர், கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் ஸ்ரீசன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.